வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ஏஏஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தியோதயா அன்ன யோஜனா ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும், பிஹெச்ஹெச் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் அந்த ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களின் பெயர்கள் தானாகவே டெலீட் செய்து நீக்கப்படுகிறது. இதுபோன்று பெயர் நீக்கம் செய்யப்பட்டால் அவர்களுக்கு வழங்கக்கூடிய உணவுப் பொருட்களின் அளவும் குறைவாக வழங்கப்படும். எதற்காக இந்த பெயர் நீக்கம் செய்யப்படுகிறது என்பதையும், உங்களுடைய கார்டில் உறுப்பினர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற என்பதையும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு புரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு நலத்திட்ட உதவிகள் குடும்ப அட்டை எனப்படும் ரேஷன் கார்டுகள் மூலமாகவே வழங்கப்படுகிறது. விலையில்லா உணவுப் பொருட்கள், பொங்கல் பரிசு தொகுப்பு, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மற்றும் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் ரேஷன் கார்டுகள் மூலமாக வழங்கப்படுகிறது. மேலும் பல்வேறு திட்டங்களுக்கு முக்கிய அடையாள அட்டையாகவும் ரேஷன் கார்டு இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை சுமார் 2,26,00,000 ரேஷன் அட்டைகள் இருக்கிறது. டிஜிட்டல் முறையில் அவை தற்பொழுது ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகளாக மாற்றப்பட்டு பயனாளிகள் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த ஸ்மார்ட் ரேஷன் அட்டையை பயன்படுத்தி 7,46,00,000 மக்கள் பயன்பெறுகின்றனர். அந்தியோதயா கார்டு வைத்துள்ளவர்களுக்கு 35 கிலோ அரிசியும், பருப்பு, ஜீனி உள்ளிட்டவை வழங்கப்படுகிறது. மற்ற அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ அரிசி வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு குடும்பத்தில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் அளவும் மாறி மாறி அமையும். குழந்தை பிறப்பு, திருமணம் ஆகியவற்றின் மூலம் புதிய உறுப்பினர்கள் ரேஷன் கார்டுகளில் சேர்க்கப்படுவதும், புதிய ரேஷன் கார்டுகள் விண்ணப்பிக்கும் போது ஏற்கனவே குடும்ப அட்டையில் இருப்பவர்களின் பெயர் நீக்கப்படுவதும் வழக்கம். ரேஷன் கார்டுகளில் பெயர்களை சேர்க்கும் போது காட்டும் ஆர்வத்தை நீக்குவதற்கு மக்கள் காட்டுவதில்லை. குறிப்பாக குடும்ப உறுப்பினர் யாராவது இறந்துவிட்டால் அது குறித்த தகவலை பொதுமக்கள் தெரிவிப்பதில்லை. இதனால் இறந்தவர்களுக்கும் உணவுப் பொருட்கள் கூடுதலாக வழங்கப்படுவதால் அரசுக்கு இழப்பு ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. தற்போது தமிழக அரசின் பல்வேறு துறைகள் எல்லாம் இணைக்கப்பட்டு டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பிறப்புச் சான்றிதழ், இறப்புச் சான்றிதழ் ஆகியவை ஆன்லைன் மூலமாகவே வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் குடும்பத்தில் யாராவது ஒருவர் இறந்ததாக இறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட்டால் தானாகவே ஆதார் எண் அடிப்படையில் ரேஷன் கார்டில் இருந்து பெயர் நீங்குகிறது. அதாவது ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவரது ஆதார் எண்ணை கொடுத்து உறவினர்கள் இறப்புச் சான்றிதழுக்கு விண்ணப்பிப்பார்கள். இந்த இறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட்டு பதிவானவுடன் அது தமிழ்நாடு அரசின் உணவுப் பொருள் வழங்கல் துறைக்கு அனுப்பப்படும். அதையடுத்து தானியங்கியாகவே அந்த பெயர் நீக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த சில மாதங்களாகவே இந்த நடைமுறை இருப்பதாக சொல்லப்படுகிறது. அடிப்படையில் இது ஒரு நல்ல திட்டம் என்றாலும் சில சிக்கல்களையும் மக்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறது. குடும்ப தலைவர் ஒருவேளை இறந்துவிட்டால் அந்த ரேஷன் கார்டில் இருக்கும் பெரியவர்கள், சிறியவர்கள் என்று வேறுபாடு இல்லாமல் தானியங்கியாகவே யாராவது ஒருவர் குடும்ப தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆனால் புகைப்படம் மற்றும் மாற்றப்படுவது இல்லை. இதனால் பல்வேறு நடைமுறை சிக்கல்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் புகைப்படத்தை மாற்றவும் அரசு அதிகாரிகளை நேரில் சந்தித்து முறையிட வேண்டியிருக்கிறது. இதற்கு கால தாமதமும் ஆகிறது. எனவே தானியங்கி பெயர் நீக்கும் முறையை கைவிட்டு இறந்தவர்களின் பெயரை நீக்க வேண்டும் என பயனாளிகளை அறிவுறுத்தலாம் எனவும், இதன் மூலம் பொதுமக்கள் தாங்களாகவே ரேஷன் கார்டில் பெயர்களை மாற்றி குடும்ப தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, உங்களுடைய ரேஷன் கார்டில் இறந்தவர்களின் பெயர்களை நீக்கம் செய்வதற்கு முன்பு ரேஷன் கடை ஊழியரிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும். மற்றும் உங்களுடைய ரேஷன் அட்டையில் குடும்ப உறுப்பினர்களின் அனைவரின் பெயரும் இருக்கிறதா அப்படிங்கிறத ரேஷன் பொருட்கள் வாங்கும் பொழுது செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை ரேஷன் பொருட்கள் குறைவாக கொடுக்கறாங்கன்னா அதற்கு குடும்ப உறுப்பினர்களின் யாராவது ஒருவருடைய பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதும் ஒரு காரணமாக இருக்கும். அதோடு உங்களுடைய ரேஷன் கார்டில் குடும்ப தலைவர் புகைப்படத்தை மாற்ற வேண்டும் என்றால் ஆன்லைன் மூலமாக குடும்ப தலைவரின் பெயரை மாற்றி புகைப்படத்தை மாற்றி புதிய அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.